ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள் எல்லாரையும் பீச்சுக்கு கூட்டிக்கிட்டு போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபேமிலியாக கிளம்பியாச்சு. ஸோ நைட்டே பார்த்திங்கனாக்கா குட்டீஸ்லாம் ஒரே ஆர்வமாக இருந்தாங்க. சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படிங்கிற பிளானில் தான் போனோம். ஆனால் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே சீக்கிரமாகவே சன் வந்துட்டார். நீங்கள் தான் லேட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ பசங்களை கிளப்பி கூப்பிட்டு போகணுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைல்ல. அவங்கள எழுப்பி ப்ரஷ் பண்ண வச்சு ரெடி பண்ணுறதுக்கே டைம் ஆகிடுச்சு. டைம் பார்த்திங்கனாக்கா ஒரு 6:45 இருக்கும். அதுக்குள்ளேயே பார்த்திங்கனாக்கா சூரியன் பலார்னு அடிச்சுட்டு வந்துட்டார். ஸோ நாங்கள் போயிட்டுருக்கும்போது நல்லா வெளிச்சம் ஆகிடுச்சு. சன்ரைஸ் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையாக தான் இருந்தோம். ஆனால் பார்க்க முடியல. ஸோ உங்களுக்கும் காமிக்க முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, போயிட்டு காலையில் அந்த இளம் வெயிலில் போய் பசங்களை அந்த பீச்சில் உட்கார வைக்கலாம், தண்ணியை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் கிளம்பிட்டோம். கிளம்பி போயிட்டே இருக்கோம். போகிற வழியில் பார்த்திங்கனாக்கா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வாங்க. அப்படியே இனிமேல் பாலமன் வரும். இதை தாண்டி பார்த்திங்கனாக்கா தூரமாக இஸ்கான் டெம்பிள் தெரியும். அங்கே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மனசுக்கு அமைதியாக இருக்கும். ஸோ டைம் கிடைக்கிறப்ப ஈவினிங்கில் என்னைக்காவது அங்கே போவோம். ரொம்ப அழகாக இருக்கும். மனசுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நான் சொன்னேன்ல, அந்த இஸ்கான் டெம்பிள் அங்கே தூரமாக தெரியுது பாருங்கள், அதுதான் அந்த இஸ்கான் டெம்பிள். பசங்களுக்கெல்லாம் ஒரே ஜாலி. நைட்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரே குஷியே, பீச்சுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான விளையாட்டு ஜாமான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு ரொம்ப குஷியாயிட்டாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி அவங்களுக்கும். ஸோ நமக்கு இங்கே ஃப்ரீயாக ஒரு இடம்னு பார்த்திங்கனாக்கா அது பீச்சு தான். நல்லா எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் விளையாடலாம், எந்த காசும் கொடுக்க தேவையில்லை. அதனால் அதோட கடல் தண்ணியில் இருக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா. மனசுக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். ஸோ இப்போ அப்படியே ஈஸியாக தாண்டி உள்ளே போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்திங்கனாக்கா நிறைய நர்சரி கார்டன் இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்லா வீட்டில் அழகான பிளான்ட்ஸ்லாம் வைக்க ஆசை இருக்குனாக்கா ஈஸியாக பக்கம் வாங்க. நல்லா செம்மையாக நர்சரி கார்டன்ஸ் நிறையாவே இருக்கும். ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் போய் உங்களுக்கு வேணுங்கிறத பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம். அவங்களே எப்படிலாம் அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா கைடுமே கொடுப்பாங்க. ஸோ வேணுங்கிறவங்க பார்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த ரோட்டில் போகலான்னு சொன்னேன். அதுக்குள்ளே அவங்க இல்லை நான் இங்கிட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு திரும்பி இன்னொரு கட் அடித்து அக்கரை பீச்சுக்குள்ளே தான் போனோம். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கனாக்கா எல்லாம் ஏதாவது ஒர்க் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. எல்லோரும் பார்த்திங்கன்னா போய் தண்ணியில் ஆட்டம் போட்டுட்டு வந்துட்டாங்க. நாங்கள் இப்போ தான் போய்கிட்டு இருக்கோம். அதே போல் இந்த ரோட்டில் போகிறப்ப பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு வீடும் அவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஈசிஆருக்குள்ளே வந்தீங்கனாலே தெரியும். பீச் போகிறதுக்குள்ளே ஒவ்வொரு வீடும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதே போல் ரோடு ஃபுல்லாக அப்படியே க்ரீனரியாக சூப்பராக இருக்கும். நிறையா பேர் ஃபோட்டோ ஷூட் இதெல்லாம் இந்த சைடு தான் எடுப்பாங்களே. பீச்சாக இருக்கட்டும், இல்லை இந்த ரோடாக இருக்கட்டும், இந்த ரோட்லேயே பார்த்திங்கனாக்கா நிறையா ரீல்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், அதே போல் ஃபோட்டோ ஷூட் எல்லாமே எடுப்பாங்க. அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி எந்நேரமும் குளுகுலுன்னு இருக்க மாதிரியே இருக்கும். பக்கத்தில் கடல் வேறையா, அதனால் எந்நேரமும் இந்த இடமே குளுகுலுன்னு தான் இருக்கும். அதனால தான் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இந்த சைடு வீடு வாங்கி கட்டியிருக்காங்க போல். அவங்களாம் எப்போயாச்சும் தான் வருவாங்க. அதுக்கே பார்த்திங்கனாக்கா இவ்வளோ பிரம்மாண்டமாக வீடு கட்டி பாருங்களேன், எவ்வளோ அழகழகாக இருக்குன்னு. சூப்பராக இருக்கும். இதுக்குள்ளே போனாலே ஒரு தனி ஃபீல் கிடைக்கும். எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுக்காகவே டைம் கிடைக்கிறப்பெல்லாம் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சுற்றி பார்க்குறது. நல்லா அழகாக சூப்பராக இருக்கும். ஸோ உள்ளே இப்போ என்டர் ஆயாச்சு. குட்டீஸ் பாருங்கள் எவ்வளோ ஆர்வமாக போகிறாங்கன்ட்டு. மற்ற இடத்துக்கெலாம் இவ்வளோ வேகமாக போவாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனால் பீச்சுன்னொன்னே வெயிலே எதையும் பார்க்கல, குடுன்ட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. போயிட்டு பாப்பா போனோடனே தண்ணியில் ஆட்டம் போட போயிட்டான். தம்பி பார்த்திங்கனாக்கா அழகாக மண்ணில் உட்காந்துட்டு நான் வீடு கட்டுறேன் அது கட்டுறேன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தான். ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த தண்ணியே ஒரு மாதிரி கலராக தெரியும். அந்த சூரியனோட வெளிச்சத்துக்கு ஒரு மாதிரி தெரியும், பார்க்க அழகாக இருக்கும். நீங்களே பாருங்களேன்.
பாப்பா ஃபுல்லும் தண்ணியில் ஆட்டம் போட போயிட்டா. அப்புறம் தண்ணியை அந்த பக்கெட்டில் குட்டி பக்கெட் இருக்கும்ல அதில் மொண்டுட்டு வந்து எங்கள்கிட்ட ஊற்றி நாங்கள் வந்து கோட்டை கட்டுறோன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த ஷெல்ஸ்லாம் நிறையா கிடந்தது. அது என்னென்னமோ கிழிஞ்சில் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக ஏதோ கிடந்தது. அதெல்லாம் வந்து புறக்கிக்கிட்டு வந்துட்டு இருந்தான். நல்லா பெரிய பெரிய இந்த பேர்ல் இருக்க மாதிரியெல்லாம் நிறையா வந்து கிடச்சிது. அது எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரே ஆர்வம் அவளுக்கு. அதை எடுக்க எடுக்க அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். அம்மா இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக புறக்கிட்டு வந்தான். அதில் 2 இதில் ஒரு மாதிரி டக்கு டக்குன்னு ஆடக்கூட செஞ்சு ஃபுல் கவராக அந்த கூடு மாதிரியே இருந்துச்சு. அந்த சிப்பின்னு சொல்லுவோம்ல அது. ஆனால் வந்து வீட்டில் வந்து எல்லாம் ஓப்பன் பண்ணிலாம் பார்த்தோம், உள்ளே எதுவுமே இல்லை. ஒரு மாதிரி இருந்தது. இதை விட பெருசாகணும் போல், முத்தெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம். ஏதோ சும்மா அவளோட ஆசை அது. அதனால சரின்ட்டு எடுத்துகிட்டு வந்து அதை கட் பண்ணி எல்லாம் பார்த்தா. உள்ளே பார்த்தீங்கன்னாக்க இந்த ஷெல்ஸோட ஏதோ ஒரு மாதிரி இருந்தது. அது ஒரு மாதிரியாக தான் இருந்தது. சரி வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணியில் ஆட்டம் போடலாம். பாருங்களேன், என் தம்பிக்கெலாம் ஒரே ஜாலி. அந்த தண்ணி ஃபஸ்ட்டெல்லாம் பயந்தான். இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்க தண்ணியை விட்டு வாடா போகலான்னா கூட வரமாட்டான். அந்தளவுக்கு ஆட்டம். நல்லா உட்காந்து விழுந்து புரண்டு எல்லாம் பண்ணி ஆட்டம் போட்டுட்டு ஃபைனலாக அவங்க அப்பாவோட சேர்ந்து எல்லாம் குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி தான் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்புனாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரே ஜாலி. எனக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் பத்திரமா பார்த்துக்கிறது. உட்காந்துருந்தேன் பேசாமல். அவங்க திங்ஸு, ஃபோனு, அவங்க பர்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எல்லாரோட கொண்டு போன ட்ரெஸ், பேக் எல்லாத்தையும் வச்சுட்டு நான் பாட்டுக்கு பேசாமல் உட்காந்துருந்தேன். இதான் நான் பண்ணேன். எப்போதும் பார்த்திங்கன்னா அத்தையெல்லாம் வருவாங்க. அத்தையெல்லாம் நல்லா ஆட்டம் போட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருவாங்க. அப்புறம் நான் வந்து ஆட்டம் போடுவேன். இப்போ அவங்களாம் ஊரில் இருக்கிறதுனால நான் என்னோடய வேலை இந்த வாட்டி ஃபுல்லும் எல்லா பேக்கையும் பார்த்துக்கிற வேலையாகி போச்சு. அவங்களாம் நல்லா வந்து ஜாலியாக ஆட்டம் போட்டாங்க. இவங்க அப்பாலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஆட்டம். தண்ணியில் இறங்கினவர் லாஸ்ட்டாக ஏறும்போது வீட்டுக்கு போகலாமான்னு கேட்டப்போ தான் வந்து வெளில வந்தாங்க. அவ்வளவுக்கு நல்லா ஆட்டம் போட்டாங்க. எனக்கு மட்டும் பேக் பார்த்துக்கிற வேலையை கொடுத்துட்டாங்க. சரி ஓகே, நம்ம உட்காந்துக்கிட்டு அப்படியே நம்ம கடலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நானும் உட்காந்துட்டேன். ஆனால் பசங்க நல்லா ஜாலியாக ஆட்டம் போட்டாங்க. அதனால ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வீட்லேருந்து கிளம்பும் போது இந்த மாதிரி அச்சு வைக்கிறது எல்லாம் ரெடி பண்ணி பசங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த ஃபுல் பீச் பக்கெட் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தாங்களா. ஸோ நான் உட்காந்துட்டு நானும் தம்பியும் நல்லா வந்து கட்டி இந்த கோட்டை ரெடி பண்ணி பார்த்தோம் அந்த பக்கெட்டை வச்சு. ஆனால் வந்து அது கரெக்டாக வந்து அதே மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து வரல. அப்படியே பாதி பாதி முழுக்கட்டையாக தான் வந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு பார்த்து விளையாண்டுட்டு இருந்தோம். நான் சொன்னேன்ல முதல்ல ஒரு மாதிரி ஆட்டும் போது டக்கு டக்குன்னு சவுண்ட் வந்துச்சு உள்ளே இருந்துன்னு. அதுதான் இது. இதை உள்ளே போய் வீட்டில் போய் உடச்செல்லாம் பார்த்தோம். உள்ளே வந்து எதுவுமே இல்லை. ஏன்னா வந்து சவுண்ட் மட்டும் கேட்ட மாதிரி இருந்தது. அவளுக்கு ஏதோ சந்தோஷம், இதில் ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி. சரி இங்கே பாருங்கள் எவ்வளோ கொண்டு வந்து வச்சுருக்கான்னு. பக்கெட் ஃபுல்லாக ரொப்பிட்டா. அப்புறம் அதையும் வீட்டுக்கு போகிறப்ப எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனோம். அப்புறம் இந்த சாரை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா தூங்கிட்டு இருந்தார். இந்த பைரவர் தான் சொல்கிறேன். நல்லா படுத்திருந்தார். அதுக்குள்ளே அவருக்கு வந்து வெயிலோட தாக்கம் கொஞ்சம் அடிச்சிருச்சு போல். அதனால என்ன பண்ணார், அப்படியே அழகாக வந்து திரும்பி வந்து குழி வெட்டி பண்ணுவார். நீங்களே பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் வருவார் அதே போல் பண்ணுறதுக்கு. அதோட இந்த மாதிரி போட் மாதிரி ஒரு சின்ன கட்டுமரம் மாதிரி இருந்தது. ஸோ அதில் வந்து நம்மளும் போகலாம். நம்ம வந்து பணம் கொடுத்துட்டு நம்மளை வந்து உட்கார வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. கொஞ்சம் தூரம் அப்படியே உள்ளே போயிட்டு அப்படி திரும்பி வருவாங்க. சும்மா கொஞ்சம் கரையோரத்துலேயே தான். எவ்வளோன்னு தெரியல. ஆனால் வந்து அங்கே இருந்தவங்கலாம் கொஞ்சம் பேர் வந்து போயிட்டு வந்தாங்க. அது பார்த்தாலே பயமாக இருந்தது. ஒரு மாதிரி அப்படியே அந்த அலை வரும்போதெல்லாம் தூக்கி தூக்கி அடித்து போன மாதிரி இருந்தது. அதனால் குட்டீஸ்லாம் அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். பெரியவங்க மட்டும் போகலாம் போல். அதில் வந்து போயிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு மட்டும் இருந்தேன். எப்போ நம்மலாம் இதுக்கு போகலாம் முடியாதுடா சாமி அப்படின்ட்டு பயமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கும் உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். அதை நீங்களும் பாருங்கள். இப்போ சொன்னேன்ல, நம்ம சார் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்களா, அவருக்கு ரொம்ப வெயில் அடிச்சிருச்சு போல். ஸோ தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதுன்ட்டு நல்லா வந்து குழியை வெட்டிட்டு அதுக்குள்ளே நல்லா உள்ளே போய்கிட்டு சூப்பராக தூங்கினார். செம்ம தூக்கத்தில் தூங்கிட்டு இருந்தார்.
நான் சாருன்னு சொன்னேன்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க. பைரவர் அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கு அப்படி சொல்லி காமிச்சேன், அதனால தான். பாருங்களேன் எவ்வளோ அழகாக க்யூட்டாக வந்து படுத்துக்கிட்டாரு பாருங்கள். யாராவது பசங்களாம் விளையாடிட்டு வந்தாங்கனாக்கா கீழே படுத்துருக்காங்கன்னே தெரியாத அளவுக்கு ஒரு மிதிச்சிட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படியே அந்த போட்டில் போனவங்களும் திரும்பி வந்துட்டாங்க. அப்படியே வந்து அழகாக கொண்டு வந்தாங்க. அது வந்து டிஃப்ரெண்ட்டாக அந்த போட்டு மாதிரியும் இல்லை, ஒரு பக்கம் மட்டும்தான் இருக்குது, ஒரு சைடு ஓப்பனாகவே இருக்குது. அதில் எப்படியோ வந்து போயிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அது பேர் என்னன்னு எனக்கு தெரில. ஸோ நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பீச்சில் நம்ம எல்லா உயிரினங்களையுமே பார்க்க முடியும். பாருங்களேன், அந்த புறா எவ்வளோ அழகாக வந்து அதோட இரையை தேடிக்கிட்டு இருக்கு. அது மாதிரி குட்டி குட்டி நண்டெல்லாம் வந்து வெளியில் வரும். நல்லா வந்து அந்த தண்ணி வர்ற இடத்துக்கிட்ட போய் நின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா குட்டி குட்டி நண்டெல்லாம் வெளில வரும். அதெல்லாம் பிடிக்கிறதுக்கு காக்காலாம் வந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரி தான் பீச் ஃபுல்லாகவே இருக்கும். அப்புறம் அந்த பலூன் உடைக்கிற கேம் இதெல்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் வந்து பார்க்கவே அழகாக இருந்தது. இந்த குட்டீஸ்லாம் பார்த்திங்கனாக்க நல்லா ஆட்டம் போட்டு வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து பலூன் கேமும் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. பார்க்க அழகாக இருந்தது. அவங்களுக்கு அது வெடிக்கும் போது அவங்களுக்கு ஒரு குட்டி சந்தோஷம் கிடைக்கும்ல. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து அழகாக வந்து உட்காந்துருந்தேன். இது மாதிரி பீச்சுக்கு போனால் எக்கச்சக்கமான விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். நல்ல விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நாங்கள் கட்டின கோட்டை எவ்வளோ அழகாக இருக்குது. அதே போல் என் பாப்பா பாருங்கள் எவ்வளோ புறக்கிட்டு வந்திருக்கான்ட்டு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருக்குனாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நாங்கள் இப்படியே வந்து கிளம்பிட்டு போயிட்டு சூப்பராக வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். தேங்க்யூ.